மாணவர்களும் இந்த சமூகத்துல முன்னேறணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டதுதான் அரசு பள்ளிகள். சோ ஆக்சுவலா அது வந்து ரொம்ப உறுதுணையாவே இருந்துச்சு. அவங்க வாழ்க்கையில ஒளிவிளக்கா வந்த அரசு பள்ளிகளை இப்ப மூட போறோம்னு சொல்றாரு சிஎம் சார். இது எந்த வகையில நியாயம்? சும்மாவே வந்து பிரைவேட் ஸ்கூல்ல வந்து இவ்வளவு ஃபீஸ் கட்டணும் அவ்வளவு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாமே ஏழை மாணவர்களால கட்ட முடியுமா? 207 அரசு பள்ளிகளை மூட போறோம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இது எந்த வகையில நியாயம்? மக்களுக்கு எம்மனா இருக்கிற டாஸ்மாக மூடாம இன்னும் திறந்து வச்சுட்டே தான் இருக்கீங்க. ஆனா அரசு பள்ளிகளை மூட போறீங்களா? அப்போ 207 பள்ளிகள் இருந்த பகுதியில் இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே படிக்க வேற வேற பகுதிக்கு போய் படிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏன் இந்த பள்ளிகள் எல்லாம் மூடணும்? அந்த பள்ளிகள் மூட வேண்டிய அவசியம் என்ன? இப்படி அரசு பள்ளிகள்ல படிக்காம தனியார் பள்ளிகள்ல சேர்ற அளவுக்கு ஏழை மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துடுச்சா இல்ல உயர்த்திட்டீங்களா? அரசு பள்ளிகள் மேல மக்களுக்கு நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படின்னா அரசு பள்ளிகளோட தரம் தான் உயர்த்தணும். ஆனா அந்த அரசு பள்ளிகளையே மூடக்கூடாது இல்லையா? எடப்பாடி அவர் வந்து குற்றம் சாட்டி இருந்தாரு. என்னன்னா தனியார் பள்ளிகளை வந்து திமுக ஆட்சியாளர்கள் குடும்பத்தாலதான் நடத்துறாங்க அப்படின்னு. சோ இதனாலதான் இந்த 207 அரசு பள்ளிகளை மூட காரணமா அப்படின்னு கேள்வி எழுப்பி இருந்தாரு. சோ அரசு பள்ளிகள் மூடியாச்சுன்னா அந்த பள்ளிகள்ல படிக்க வேண்டிய மாணவர்களுக்கு இந்த 7.5% மருத்துவ இடஒதுக்கீடு இருந்துச்சு இல்லையா? சோ அது எல்லாமே அவங்களால பயன்படுத்த முடியாது. அப்போ இந்த அரசு பள்ளிகள் செயல்பட்டு வந்த இடங்களை தனியாருக்கு கொடுக்க போறீங்களா?